Example 2.28. If lth, mth and nth term of an arithmetic progression are x, y, z respectively, then show that x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0. அது first இது. Second என்ன prove பண்ணும்? x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0. இப்போ ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ரெண்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் இது lth term, mth term and nth term of arithmetic progression வந்து x, y, z. That means lth termனா எப்படி எழுதுவோம்? TL. TLங்கிறது என்னது? x. அதே மாதிரி TMங்கிறது y. TNங்கிறது z. அவங்களே கொடுத்துட்டாங்க. If lth, mth and nth term of an arithmetic progression are x, y, z respectively. அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ x equal to TL, y equal to TM, z equal to TN. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். அதிலிருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். தட் மீன்ஸ் என்னது? இது கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0. அதான் LHS எடுத்து செஞ்சோம்னா RHS 0ன்னு கிடைக்கணும். ரெண்டு சப்டிவிஷனுமே அப்படி கண்டுபிடிக்கிறதா. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதுவோம். x equal to TL, y equal to TM, z equal to TN எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் இப்போ நம்ம TN ஃபார்முலா இருக்குல்ல, a plus n minus 1 into d. அப்போ இதில் TNங்கிறது நம்ம ஃபார்முலா என்னது? TN equal to a plus n minus 1 into d. அப்போ TMனா எப்படி எழுதுவோம்? a plus m minus 1 into d. TLங்கிறது a plus l minus 1 into d. அந்த ஃபார்முலா நமக்கு TNக்குள்ள ஃபார்முலா இருக்குல்ல, nth டேர்முக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். nth டேர்ம்னால TNனா a plus n minus 1 into d. இங்கே mன்னு வந்தனால a plus m minus 1 into d. இங்கே எல்லுனால a plus l minus 1 into d அப்படின்னு எழுதிட்டோம். கொடுத்துருக்கிற கண்டிஷன் இதான். இதுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது நமக்கு, அதை எழுதியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறது தான். எல்லாத்துலேயும் இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அப்போ a plus l into d, ld, a plus ld plus into minus 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 1 into dங்கிறது minus d வரும். அப்போ a plus ld minus d கீழே equal to a plus m into d, md minus 1 into d minus d. இப்போ a plus md minus d. அடுத்து a plus n into d, nd minus 1 into d minus d, a plus nd minus d. இது மூணு எழுதிட்டோம். ஓகே, அப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன் இது மட்டும்தான். இதுக்கு அந்த ஃபார்முலா டெரிவேஷனை எழுதியிருக்கோம், ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை நம்ம இது டிரைவ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி இது வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து இவ்வளோ வரைக்கும் எழுதிட்டோம். இனி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு போகலாம். ப்ரூவ் பண்ணுறது என்னது? ஃபஸ்ட்டு LHS என்ன கொடுத்துருக்காங்க? x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0. அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செஞ்சோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சர் கிடைக்கணும். ஏன்னா ஷோ தட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் LHS எடுக்கிறோம். LHS கொடுத்ததை எழுதிட்டோம். x into m minus n plus y into n minus l plus z into l minus m எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணி டிரைவ் பண்ணி எழுதியிருக்கோம்? x equal to a plus ld minus d. இந்த எக்ஸுக்கு பகரம் எக்ஸுக்கானது எழுதியிருக்கோம். a plus ld minus d into m minus n plus இந்த plus அடுத்து yனா yக்குள்ளே அந்த டெரிவேஷன் என்னது? a plus md minus d. இந்த yக்கு பகரம் அது எழுதுகிறோம். a plus md minus d into n minus l. நெக்ஸ்ட் இந்த plus zக்கான அந்த டெரிவேஷன் a plus nd minus d, a plus nd minus d into l minus m. ஓகே, அப்போ அங்கே இருக்கிற எக்ஸு ஒய் இசடுக்கான அந்த டிரைவேஷனை இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டு மல்டிப்ளைல தானே இருக்குது. a plus ld minus d into m minus n. அப்படின்னா என்ன மீனிங்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது தான். அதான் இந்த m எடுத்து இந்த மூணு டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த மைனஸ் n எடுத்து இந்த மூணு டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் மூணுமே செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த m எடுத்து இது மூணையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? a into m, am plus ld into m, mld மூணு எழுதணும். அவ்வளோதான். ld into mனா mld. அடுத்து மைனஸ் d into m மைனஸ் md. அடுத்து மைனஸ் n வச்சு மல்டிப்ளை பண்ணும். a into மைனஸ் n மைனஸ் an, ld into மைனஸ் n மைனஸ் nld, மைனஸ் d into மைனஸ் n ப்ளஸ் nd. மைனஸ் n மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் nd. அப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து இது அதே மாதிரி தான். இந்த n வச்சு இது மூணு மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் l வச்சு இது மூணு மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு n வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம்.
என்ன ஆகும் a into n an plus an ஏன்னா a into n இங்கே ப்ளஸ் தான் இருக்கான ப்ளஸ் an அடுத்து md into n plus md into n plus mnd அடுத்து மைனஸ் d into n மைனஸ் nd ndன்னு எழுதிக்கலாம் dன்னு எழுதிக்கலாம் இப்படின்னா எழுதிக்கலாம் ஓகே அடுத்து மைனஸ் எல் வச்சு இது 3 மல்டிப்ளை பண்ணணும் a into மைனஸ் எல் மைனஸ் al md into மைனஸ் எல் மைனஸ் mld அடுத்து மைனஸ் d into மைனஸ் எல் ப்ளஸ் ld ஓகே அடுத்து அதே மாதிரி இது 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த எல் எடுத்து இது 3 மல்டிப்ளை பண்ணணும் a into l ப்ளஸ் al nd into l ப்ளஸ் nld அடுத்து மைனஸ் d into l மைனஸ் ld அடுத்து மைனஸ் m வச்சு 3 மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் m into a மைனஸ் am மைனஸ் m into nd மைனஸ் mnd மைனஸ் d into மைனஸ் m ப்ளஸ் md இது எழுதிட்டோம் இது ஓகே தானே இது நார்மல் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் 8th 9thலேயே படிச்சிருக்கோம் இல்லையா இது மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதான் பண்ணி எழுதிட்டோம் அடுத்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேணும் 0 வேணும் அப்படின்னா என்ன மீனிங் எல்லாமே கேன்சலேஷன் ஆகணும் அது மாதிரி தான் இருக்கணும் இப்போ இங்கே ஏஎம் இருக்கா இங்கே மைனஸ் ஏஎம் மைனஸ் ஏஎம் கேன்சல் ஆகிடும் எம்எல்டி இருக்கா இங்கே மைனஸ் எம்எல்டி மைனஸ் எம்எல்டி கேன்சல் ஆகிடும் 0 ஆகிடும் இங்கே மைனஸ் எம்டி இருக்கா மைனஸ் எம்டி ப்ளஸ் எம்டின்னு ஒன்று வரணும் அப்போ தான் கேன்சல் ஆகும் இருக்கும் மைனஸ் எம்டி ப்ளஸ் எம்டி எங்கே இருக்குது மைனஸ் எம்டி இங்கே இல்லை இதில் இல்லை இது இங்கே இருக்குது லாஸ்ட்டு மைனஸ் எம்டி ப்ளஸ் எம்டி இது கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் ஏஎன் ப்ளஸ் ஏஎன் கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் என்எல்டி ப்ளஸ் என்எல்டி வேணும் அப்போ ப்ளஸ் என்எல்டி இந்த இருக்குது மைனஸ் என்எல்டி ப்ளஸ் என்எல்டி கேன்சல் ஆகிடுச்சு அடுத்து ப்ளஸ் என்டி மைனஸ் என்டி கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஏஎன் இங்கே இருக்குது மைனஸ் ஏஎன் ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸ் ஏஎன் மைனஸ் இங்கே கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் ப்ளஸ் எம்என்டி மைனஸ் எம்என்டி இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் என்டி ப்ளஸ் என்டி ப்ளஸ் என்டி எங்கே இருந்தது மைனஸ் என்டியும் ப்ளஸ் என்டி ஒன்றும் இருக்கும் இந்த இங்கே இருக்குது ப்ளஸ் என்டியும் மைனஸ் என்டியும் அப்படி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் ஏஎல் ப்ளஸ் ஏஎல் ஓகே அப்படி எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும் ஆன்சரு 0 தான் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் therefore LHS equal to RHS hence showed ப்ரூவ்னு எழுதிக்கலாம் ஹென்ஸ் ஷோடுன்னு எழுதிக்கலாம் இங்கேருந்து தென் ஷோ தேட்டுன்னு கேட்டனால ஹென்ஸ் ஷோடுன்னு எழுதியிருக்கோம் ப்ரூவ்னாலும் ஓகே தான் தப்பெல்லாம் இல்லை இங்கே நான் ஹென்ஸ் ஷோடுன்னு எழுதிட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் பண்ணணும் இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்டூ எல் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ எம் நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அங்கே நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி எழுதியிருந்தோம்ல அந்த எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்குலாம் டிரைவ் பண்ணியிருந்தோம்ல என்னது எக்ஸ்னா ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி ஒய்னா ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி இசட்னா ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டின்னு இருக்குல்ல அது நம்ம இங்கே கொடுக்கணும் எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கான வேல்யூவை ஓகே இஸ் ஈக்குவல் டு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் ப்ராக்கெட் போட்டு எனக்கு 2 வருது அப்போ 2 தான் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு எக்ஸுக்கு போகிற என்னது ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி எக்ஸுக்கு பார்க்குறோம் நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் அடுத்து ஒய்க்கு பார்க்குறோம் ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி அது ஒரு ப்ராக்கெட்டில் எழுதி ஃபுல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டூ என் ஓகே தானே இது அதான் எக்ஸுக்கு இருக்குது எக்ஸ் எழுதிட்டோம் நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் அடுத்து ஒய்க்கு எழுதிட்டோம் ஃபுல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்டூ என் எழுதிட்டோம் ஓகே ப்ளஸ் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்துட்டு ஏ ப்ளஸ் பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் ப்ராக்கெட் 2 வருது அதனால தான் ஸ்மால் ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி க்ளோஸ் பண்ணிட்டு நடுவில் இருக்க இந்த மைனஸ் அடுத்து ஏன்னா மைனஸுங்கிறது இசட்டுக்கு ஃபுல்லாக வேணும் அதனால தான் மைனஸ் அடுத்த ஒரு ப்ராக்கெட்டில் இசட்டுக்கு ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன்டூ எல் ப்ளஸ் இசடுங்கிறது பெரிய ப்ராக்கெட்டில் ஒரு ஸ்மால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இசடுக்குள்ளது ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸ் வந்து ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி க்ளோஸ் பண்ணிட்டு இன்டூ எம் எழுதிட்டோம் இனி இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணும் ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற இந்த ஸ்மால் ப்ராக்கெட் தான் ரிமூவ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மைனஸ் வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் எல்லாத்துலேயும் இந்த மைனஸ் வச்சு உள்ளே இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அதான் இந்த ப்ராக்கெட் தான் ரிமூவ் உள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம் அப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம் ஏ ப்ளஸ் எல்டி அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுவோம் ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி அடுத்ததான் இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் சைன் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் மைனஸில் ப்ளஸ்ஸாகவும் ஆகும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணல அப்போ இங்கே என்ன ஆகிடும் மைனஸ் ஏ மைனஸ் எம்டி ப்ளஸ் டி இன்டூ என் ப்ளஸ் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் அப்படியே தான் வரும் பெரிய ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது அப்படியே வந்துடும் ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி
இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணல மைனஸ் ஏ மைனஸ் என்டி ப்ளஸ் டி இன்ட்டு எல். அடுத்து ப்ளஸ் போட்டு பின்னியும் பெரிய ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி, இது மைனஸ் வரையில் மைனஸ் ஏ மைனஸ் எல்டி ப்ளஸ் டி இன்ட்டு எம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னால் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே கேன்சல் ஆகிடும் பாருங்கள், ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். எல்லாத்துலேயும் அதே தான், ஏ மைனஸ் ஏவும் மைனஸ் டி ப்ளஸ் டியும், ஏ மைனஸ் ஏவும் மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எழுதுகிறோம். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எல்டியும் மைனஸ் எம்டியும் வரும். அப்போ எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு என் ப்ளஸ் இங்கே வந்துட்டு எம்டி மைனஸ் என்டி இன்ட்டு எல் ப்ளஸ் இங்கே வந்துட்டு என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எம் எழுதிட்டோம். அடுத்து இந்த எண்ணை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், எல்லை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், எம்மை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும், எல்டி இன்ட்டு என் என்எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு என் எம்என்டி ப்ளஸ் எம்டி இன்ட்டு எல் எம்எல்டி மைனஸ் என்டி இன்ட்டு எல் என்எல்டி ப்ளஸ் என்டி இன்ட்டு எம் எம்என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எம் எம்எல்டி எழுதிக்கிட்டோம். லெட்டர்ஸ் மாற்றி எழுதிக்கலாம், தப்பெல்லாம் இல்லை. அந்த 3 லெட்டர் அங்கிட்டு இருந்தாலும் ரெண்டும் சேம் தான். ஏன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணையில் 5 இன்ட்டு 2நாலும் 2 இன்ட்டு 5நாலும் ஒன்று தான். அப்போ மல்டிப்ளை பண்ணையில் மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ என்எல்டியும் மைனஸ் என்எல்டியும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் எம்என்டியும் ப்ளஸ் எம்என்டியும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் எம்எல்டியும் மைனஸ் எம்எல்டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆனால ஆன்சர் என்னவா இருக்கும், ரிசல்ட்டு 0. 0 தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஈக்குவல் டு RHS. Therefore LHS equal to RHS, hence showed. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் 2.28 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டு சப்டிவிஷனும் ப்ரூவ் பண்ண வேண்டியது 0ன்னு ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.